தேவன் நமக்கு அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவன் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்கினாரே. தேவன் அந்த தேவைகள் எல்லாம் சந்திச்சாரே. நம்முடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமா சந்திச்சார். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம அழிப்பதற்கு பல திட்டங்களை வச்சிருந்தாலும் அவைகள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி விபத்துகளுக்கும் நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலி பறக்கும் அம்புக்கும் ஆன விலைக்கு பாதுகாத்தாரே. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூற போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம். 103வது சங்கீதத்தில் 20, 21, 22 வசனங்களை நான் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய தூதர்களை குறித்தும் சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்தும் சொல்லியிருக்கிறது. அதே போல எவ்விடத்திலும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களையும் குறித்து இங்கே சொல்லியிருக்கிறது. நீங்கள் எல்லாம் என்ன செய்யணுமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. தேவன் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர் நமக்கு கொடுக்கிற நன்மைகள் ஈவுகள் எல்லாம் சொல்லி மாளாது, எண்ணி மாளாது. அப்போ ஆண்டவருடைய அற்புதமான நன்மைகளுக்காக நாம் நினைக்கும் போது, அதை நினைக்கும் போது கர்த்தரை துதிக்காம ஸ்தோத்தரிக்காம நம்மால் நம்மால் இயலவே இயலாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. ஒன்றை நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் பிறந்ததும் நம்ம கையில் இல்லை, நாம் உயர்ந்ததும் நம்முடைய கையில் இல்லை, எல்லாம் அவரிடத்தில் தான் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்லித்தான் இயேசுநாதர் என்ன படைச்சான்னு சொல்கிறவங்கெல்லாம் கையை வைத்து அல்லே சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்லி தான் இயேசுநாதர் உங்களை படைச்சாரா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஜீவன் அவர் தந்தது, இந்த உடல் அவர் தந்தது. இந்த உலகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய சகல, நாம் அனுபவிக்கக்கூடிய சகலமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டானது. அவரால் தான் எல்லாமே உண்டானச்சே தவிர நாம் இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. அப்போ ஒன்றுமே நம்ம நினைச்சதில்லை. இப்போ எல்லாமே இந்த உலகத்தில் அனுபவிக்கிற எல்லாமே தேவன் கொடுத்தது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக சமயங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா, நமக்கு தேவன் கொடுத்த நன்மைகளை நாம் உணராது இருக்கிறோம். அனுதினமும் தேவன் செய்கிற நன்மைகளை நான் உணராது இருக்கிறது தான் நம்முடைய குறையாக இருக்கிறது. ஆண்டு சோதரம் உண்டாவதாக. அப்போது இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள்லாம் துதிங்க சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரர் விதமாக சொல்கிற கடைசி சொல்கிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் நம்ம துதிக்க சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்க சொல்கிறோம், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த சொல்கிறோம். ஆனால் நம்ம மாட்டம் என்ன செய்ய மாட்டேங்கிறோன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல மாட்டேங்கிறோம். அதனால தான் உள்ள பலவீனம் அதுதான். மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு அவனுடைய ஆத்துமா என்ன செய்கிறதில்ல, அதை நினச்சி பார்க்குறதே கிடையாது, நினச்சி பார்க்குறதே கிடையாது. அதனால தான் 1ஆம் வசனத்தில் ஒரு அழகாக சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யாத, நீ நிறைய மறந்துடுற, நீ நினைக்கவே மாட்டேங்கிற. அதனால தான் அவர் செய்கிற உபகாரங்களை என்ன செய்யாதே, மறவாதே என்று சொல்லுகிற பாருங்க. அப்போது நம்ம ஆத்துமாட்ட நம்ம பேசணும். என்ன பேசணும்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, உனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரு, நீ அதை நினச்சி பாரு அப்படின்னு சொல்லி நாம் நினச்சி பார்த்து அதை தூண்டி விடணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆத்துமாவில் ஒரு அக்கினி புறப்பட்டு வரும். தேவன் மேலே ஒரு நேச அழல் பற்றி பிடிக்கும். ஏன்னா கர்த்தர் அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சங்கீதத்தில் முதல் 3 வசனங்களில் அவர் எதற்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும்னு அவர் சொல்றார் பாருங்க. 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அவர் என்ன செய்தாரா? ஓ அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சாரா இல்லையா? தேவன் நம்ம செய்த தவறுக்கெல்லாம் தன்னலை கொடுத்திருந்தா, தேவன் நாம் செய்த தவறுக்கெல்லாம், குற்றங்களுக்கெல்லாம், மீறுதல்களுக்கெல்லாம், பாவங்களுக்கெல்லாம் தக்கதாக நமக்கு தண்டனை கொடுத்திருந்தால் நம்மள எத்தனை பேர் இன்றைக்கு மீதியாக இருந்திருப்போம்? சொல்லுங்க பார்ப்போம். யார் இருந்திருப்போம்? கை தூக்காமீங்க பார்ப்போம். யார் இருந்திருக்க மாட்டோம். அப்போ அவர் மன்னிக்கிறார், அனுதினமும் மன்னிக்கிறார். தன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நம்முடைய குற்றங்களை அவர் மன்னிக்கிறார். அனுதினம் மன்னிக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக என்ன செய்கிறோம், நம்ம இருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக, அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு என்ன செய்யலை, அவர் நீதி செய்யலை. நீதி செய்கிற ஒரு நாள் வருது. ஆனால் ஆண்டவர் நீதி செய்திருந்தால் இன்றைக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம இருந்திருக்க முடியாது. ஆகையினால தேவன் செய்த அவருடைய மன்னிப்புக்காக அவர் நம்ம அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்த அப்படின்னாலே கர்த்தர் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்ம செய்த தப்பெல்லாம் மன்னிச்சார்ல, அதுக்காக கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அடுத்து பாருங்க, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்படின்ட்டு. நம்முடைய வாழ்க்கையில் நோய் என்பது, வியாதி என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. வியாதிக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இயற்கை பிரமாணத்தை மீறுகிறதா இருக்கலாம், சரியான சத்து உணவுகளை நாம் உட்கொள்ளாததனால் இருக்கலாம், அல்லது வேறு பல காரணங்கள் என்ன இருந்திருக்கலாம். ஆனால் வியாதி என்ன செய்யுது, வரத்தான் செய்கிறது. ஆனால் எந்த ஒரு வியாதியையும் தேவன் நாம் மரணத்துக்கு என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆமாம் தானா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அப்போ ஆண்டவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் ஆண்டவர் குணப்படுத்தினார், நம்மை சுகப்படுத்தினார், ஆரோக்கியப்படுத்தினார். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விலக்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வாசிங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். அழிவுக்கு எத்தனை ஆபத்து நம்ம லைஃப்பில் வந்துச்சு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? எங்கே பார்த்தாலும் என்ன செய்கிறதுன்னா ஆபத்து காத்திருக்கிறது. நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமே என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பல விதங்களிலே நம்மோடு போராடி கொண்டிருக்கிறான்.
அது விபத்து மூலமாக இருக்கலாம், அல்லது தீயோர் மூலமாக இருக்கலாம், அல்லது சட்டங்கள் மூலமாக இருக்கலாம். இப்படி பல காரியங்கள் மூலமாக பிசாசு என்ன செய்கிறான்னா நம்ம அழிப்பதற்கு பல தந்திரங்களை உபாயங்களை தீட்டி நம்ம அழிப்பதற்கு பல காரியங்களை அவன் செய்திருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், ஏய் தொடாதேன்னு சொன்னார். சத்துரை பார்த்து சொன்னார், தொடாதேன்னு சொன்னார். விபத்து மூலமாக என் பிள்ளை என்ன செய்யாத, தொடாத, தீமை செய்யாது. அல்லது இந்த தீமையின் மூலமாக என் பிள்ளையை தொடாதே என்று சொல்லி கட்டளை செய்தார். அவர் அங்கே கட்டளை கொடுத்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, சொல்லியிருக்கிறது, அடுத்த வாசிங்க. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. நமக்கு ஒரு மொழி சூட்டினார். என்ன மொழி சூட்டினாராம்? இரக்கங்களினாலும் கிருபையினாலும், இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். அப்போது அவர் எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம மேலே அவருடைய இரக்கம் இருந்தது, அவருடைய கிருபை நம்ம மேலே இருந்தது. அந்த கிருபை நம்மை தாங்கி கொண்டு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். என்ன செய்தாராம்? திருப்தியாக்கினார். எதனாலே? நன்மையினாலே. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? நம்ம கேட்டதை தாண்டவர் தந்தாரா? நம்முடைய தேவையை கர்த்தர் சந்திச்சாரா இல்லையா? அமைதியாக இருக்கீங்களா? உண்மையாக இல்லையா? அல்லேலூயா. நம்முடைய வாயை நன்மையினால் அழிச்சிதார், திருப்தியாக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இதெல்லாம் அழிச்சாரான்னா ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமாக செய்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இப்போ இதில் பாருங்களேன், நான் முதல்ல சொன்னது போலவே தேவன் நம்மை எல்லாம் மன்னித்தார். தேவன் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அது ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக, அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாதபடி ஆண்டவர் மன்னித்து நம்ம இந்த நாளில் உயிரோடு கூட வச்சிருக்கிறார். உண்மைதானா? அல்லேலூயா. எத்தனை அதை ஒத்துக்கிறீங்க? அதுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? எல்லாம் ஒரு விஷயம் எந்திரிச்சு நிற்போமா? எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, அதுக்காக நம்ம பாவம் செய்யணும்னு சொல்லலை, பாவம் செய்யக்கூடாது. ஆனால் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று சொல்லி அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அநேக விஷயங்களை தவிர்க்கு. எதை செய்யணுமோ செய்யாமல் விட்டுட்டோம், எதை செய்யணுமோ அதை செய்யாமல் விட்டுட்டோம், எதை செய்யக்கூடாது அதை செஞ்சோம். ஆனாலும் கர்த்தர் மன்னிச்சாரே. எல்லா வலதுகையை வைத்து கர்த்தர் எல்லாம் மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிங்களா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் இந்த வருஷத்தில் வியாதி வந்துச்சு? யாரெல்லாம் கர்த்தர் சுகமாக்கினார்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வர்ற காய்ச்சலில் பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் 2 நாள் தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஆளை என்ன செய்தது? ஒரு உடைச்சிருது இல்லையா? அந்த பலவீனத்துக்குள்ளே போனவங்களுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டம்னு சொல்லி தெரியும். ஆனாலும் கர்த்தர் நம்மை சுகமாக்கினாரே. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய அல்லேலூயா நோய்களை எல்லாம் சுகமாக்கி ஆரோக்கியத்தோடு இன்றைக்கு காணப்பட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். காய்ச்சல் சுகத்தை கொடுத்தீங்க, தலைவலியிலிருந்து சுகத்தை கொடுத்தீங்க. கர்த்தாவே சரத்தில் ஆண்டவரே அப்பா பல இடங்களில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது. அவைகளெல்லாம் கர்த்தர் நீக்கி சுகத்தை தந்தீங்க, ஆரோக்கியத்தை தந்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்களை பிசாசு நமக்காக தந்திரங்களை உபாயங்களை வச்சு நம்ம அழிப்பதற்கு பல திட்டங்களை வச்சிருந்தாலும் அவைகள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி விபத்துகளுக்கும் நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலி பறக்கும் அம்புக்கும் ஆண்டு விலைக்கு பாதுகாத்தாரே. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory to God, glory to God, glory to God, glory to கர்த்தருடைய கிருபை
கர்த்தருடைய இரக்கம் நம் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய அந்த கிருபையும் நம்ம மேலே இருந்தது. ஆகையினாலே நாம் நம்முடைய தகுதியினாலே நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெறல, இந்த நன்மையை பெறல. தேவ கிருபை நம்மை ஆசீர்வதித்து நடத்தினது. ஆகையினாலே கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை, கர்த்தர் இரக்கம், கர்த்தர் கிருபை, கர்த்தர் இரக்கம் எங்கள் மேல் இதற்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் இந்த ஆண்டிலே நம்முடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாக சந்திச்சார். ஆரம்பத்தில் எப்படி இது நடக்கும், எப்படி என்ன ஏது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்கு, கல்லூரி ஃபீஸ் கட்டுவதற்கு, அதே போல் வீட்டு வாடகை கட்ட முடியாத சூழ்நிலைகள் வந்தபோது, ஒரு மருத்துவ தேவைகள் வந்தபோது, இப்படிப்பட்ட பல தேவைகள் வந்த போதெல்லாம் தேவன் அந்த தேவைகள் எல்லாம் சந்திச்சாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்கினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்தீரே, நன்மை செய்தீரே, நன்மை செய்தீரே, நன்மை செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நமக்கு அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவன் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுக. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே போல தேவனுடைய சொல்லி முடியாத ஈவுகள், சொல்லி முடியாத ஆசீர்வாதங்கள், சொல்லி முடியாத நன்மைகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுக. இந்த உலகத்தில் நமக்கு ஆவிக்குரிய நிலைகளில் பல ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆவிக்குரிய நிலைகளிலே நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சொந்த தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஏன் பாக்கியம் உள்ளது? ஏன்னா அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர் அவர். ஆக கர்த்தரை சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் ஒரு பெரிய பாக்கியமாக கொடுத்திருக்கிறார். ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் இருந்து ஆண்டவர் நம்மை ஒவ்வொருத்தராக வேறு பிரித்து கொண்டு வந்து அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரே, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. உண்மைதானா? உண்மைதானா? அது நன்மையா இல்லையா? அது ஆசீர்வாதமா இல்லையா? கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தாவே, அல்லேலூயா. உம்மை சொந்த இரட்சகராய் பெற்றிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு இருக்குதே, அது சொல்ல முடியாத ஒரு பெரிய ஈவு. தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு இருக்குதே, சொல்ல முடியாத ஒரு ஈவு. ரட்சிப்பை நம்ம சாதாரணமான ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம், ரட்சிப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெறாவிட்டால் பாவத்தின் சம்பளம் மரணம். அக்கினியும் கந்தமிடுகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். ஆனால் என்றைக்கு இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு ஆண்டவனுடைய பாவத்திலிருந்து நம்ம விடுதலை செய்து நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கு. நித்திய சந்தோஷத்திற்காக தேவன் நம்ம முன் குறித்து தேர்ந்தெடுத்து அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரே, எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுன்னு சொல்லும்போது தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு இருக்குதே, அதை காரண பெரிய பாக்கியவான்கள் உலகத்தில் கிடையாது. எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க கிடையாது. உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவங்க சிலர் தான் இருக்கிறாங்க. நான் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் மறுபடி பிறந்திருக்கிறேன், அந்த அனுபவத்தை பெற்றவங்க எத்தனை பேர் சொன்னா மிக சிலர் தான். மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நினைச்ச முடியாது, காண முடியாது. ஆனால் நீங்களும் நானும்
அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று நாம் தேவனுடைய ராஜ்யத்தை காணத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஈவு. நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஈவு. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நான் விசேஷமானவங்க. ஏன் விசேஷமானவங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு பேசுகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், வழிகாட்டுகிறார், நம்மை பயன்படுத்துகிறார். இப்படி பல காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு விசேஷமான ஒரு பாத்திரங்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. நமக்குள்ள கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்திற்காக எவ்வளவு பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அதே போல தேவன் நம்மை பயன்படுத்தி வருகிறார் பாருங்க ஊழியத்திற்கு. எவ்வளவோ தேவ தூதர்கள் நமக்கு உலகத்தில், தேவ சமூகத்தில் கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்க, கர்த்தராகிய தேவன் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஞாயிறு பள்ளி மூலமாக, கேசல் ஊழியங்கள் மூலமாக, சுவிசேஷ ஊழியம் செய்வது மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறாரே. உண்மைதானா? அல்லேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல, சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் நம்மை பயன்படுத்தினாரே. கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சில காரியங்கள்லாம் எப்போ தெரியும்னா, அது இல்லாத போது தான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும். சில காரியங்கள் எப்போ நமக்கு தெரியும்னா, அது இல்லாத போது தான் அதனுடைய அருமை நமக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிறது உண்மையா? சரி, யாருடைய அருமை யாருக்கு எப்போ தெரியும்? யாருடைய அருமை யாருக்கு எப்பொழுது தெரியும்? நான் அமைதியாக இருக்கீங்க, சொல்லுங்க. யாருடைய அருமை யாருக்கு எப்போ தெரியும்? நீங்கள் மொட்டையாக கேட்டிங்கன்னா எப்படி பாஸ்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியாதது என்னங்க இருக்குது? கணவனுடைய அருமை கணவன் இல்லாத போது தான் தெரியும். மனைவியுடைய அருமை மனைவி இல்லாத போது தான் தெரியும். உண்மைதானா? என்ன சத்தத்தை காணோம்? உண்மைதானா? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த கணவனுக்காக, கர்த்தர் கொடுத்த மனைவிக்காக கர்த்தரை எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் ஆண்டவர் எனக்கு இவனை கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவர் இவளை கொடுத்தீங்க? ஆண்டவருக்கு தெரியும், இவனுக்கு இவன் தான், இவளுக்கு இவன் தான், வேறு மாற்றி கொடுத்தா செட் ஆகாதுன்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு சகோதரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகவீனமாயிட்டார். நல்லா குடிகாரனாக இருந்து ரொம்ப முடியாமல் இருந்தார். அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, என் புருஷன் உயிர் கிடைச்சா போதும், படுக்கையில் வச்சே வாழ்க்கை பூரா பாதுகாத்துருவேன். எப்படி? படுக்கையில் வச்சு, ஆமாம், உயிர் இருந்தால் போதும், படுக்கையில் வச்சு பாதுகாத்துடுவேன். அப்போ என்ன தெரியுது? அப்போ அது என்ன தெரியுது? என்ன தெரியுது? எவ்வளோ முக்கியம் தெரியுது. அப்போது இப்போ இருக்கும்போது கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற கணவனுக்காக கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், இப்போ சகோதரிமாரில் கணவன் உள்ளவர்கள் எல்லாம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாயை திறந்து கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ கொடுத்துருக்கிற கணவனுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல் சகோதரனுக்காக சொல்கிறேன், மனைவிக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீ கொடுத்த வாழ்க்கை துணைக்காக ஏமா ஸ்தோத்திரம் நல்லா சொன்னீங்கயா, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஈவு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் என்ன சொல்கிறேன், மனைவி இல்லைன்னு இங்கே நடப்போனம் தான். அப்புறம்
அது இருக்கிற வரைக்கும் என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் என்னத்தை தந்து என்ன செஞ்சாரு? இப்படிப்பட்ட ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட கணவனை கொடுத்திருக்கிறாரு, எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். தாய் தகப்பு நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகள் அம்மா அப்பா இல்லாம அனாதையா தெரிந்து இன்னும் வேதனைப்படுது. ஆனா உனக்கு நல்ல அப்பாவை தந்திருக்கிறாரு, நல்ல அம்மாவை தந்திருக்கிறாரு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வலதை உயர்த்தி நீ கொடுத்த அப்பாக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுவோமா? ஆண்டவரே இங்கே கொடுத்த அம்மாக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. அதே போல தேவன் கொடுத்திருக்கிற சபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஏதா ஒரு சபையில் போய் சிக்காம ஒரு ஆவிக்குரிய சபையில் வந்து நாம் அங்கே வைக்க நம்ம கர்த்தர் கொடுத்த கிருபை இருக்குதே, அது விசேஷமாக. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில், ரட்சிக்கப்படுகிற காலங்களில், ரட்சிக்கப்பட்ட புதுசில், ரட்சிக்கப்படாத காலங்களில், அப்போது நான் என்ன வழி நடத்தினவங்க ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவர்கள். ஆகையினால அவங்க என்னை அப்படி நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ கூட இருந்த ஃப்ரெண்டு சொன்னார், எத்தனை சர்ச் இருக்கு, இந்த சர்ச்சுக்கா நீங்கள் போகிறீங்க? என்ன பிரதர் எப்படி சொல்கிறீங்க? எங்கள் சினிமா போக முடியாதுங்க, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதை பண்ணக்கூடாது இதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சர்ச்சுக்கா நீங்கள் போகிறீங்க? இந்த இருக்க பாருங்கள், இந்த சர்ச்சுக்கு போங்க, நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம், இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம். அன்னைக்கு போயிருந்தேன்னா கர்த்தர் கிருபை, அன்னைக்கு ஆண்டு ஒரு தேவதூதரை அனுப்பி என்னை தடுத்தார். இல்லைன்னா என் லைஃப் மாறி போயிருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்க முடியாது, அபிஷேகத்தை பெற்றுக்க முடியாது, ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்க முடியாது, ஊழியத்துக்கு நினைச்சிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. அப்போ தேவன் ஒரு நல்ல சபை எனக்கு கொடுத்தார், நல்ல ஒரு மேய்ப்பட ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்ததுனால இன்றைக்கு நான் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சபைக்காக, தேவன் கொடுத்த ஊழியக்காரருக்காக தினமும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த எல்லா ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, தேவன் கொடுத்த சபைக்காக எப்பொழுது இதெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. நேற்று எங்கள் குடும்பத்தில் நாங்கள் என்ன செய்யணும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணோம். ஃபேமிலி ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணோம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணும்போது நாங்கள் பெருசாக ஜெபம்லாம் ஒன்றும் பண்ணலை. நாங்கள் எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொன்னோம். ஆமாம், டேவிட் முதற்கொண்டு எல்லாருமே சாட்சி சொன்னோம். அவருக்கு என்ன ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறார், எனக்கு என்ன ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறார். இதெல்லாம் சொல்ல 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 என்ன சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லியிருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினச்சி 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 பார்க்க 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 உறுதி எப்படி இருக்கும், அப்படியே ஸ்தோத்திரத்தில் பொங்கிட்டு இருக்கும். 2 கொரிந்தியர் 9:12 பாருங்க. அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அநேகர் ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ணமான பலன் உண்டாகக்கூடியதாக இருக்குது. அநேக ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே சம்பூர்ணமான பலன், நிறைவான பலன், குறையற்ற ஒரு பலன் என்ன செய்கிறது, நமக்கு உண்டாகக்கூடியதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நாம் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ண குடும்பமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண சபையாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண கொஞ்சம் கூட குறையில்லாமல் நிறைவான ஆசீர்வாதம் என்ன செய்கிறது, வருகிறது. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கிற காரியத்துக்கு சொல்லியிருக்கிறது. அங்கே பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய ஊழியங்களுக்கு கொடுக்கிறதை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறது.
அப்போ கொடுக்கும்போது என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் அநேகர் என்ன செய்வாங்கன்னா அதை கொடுக்க பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களாம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது சம்பூர்ணமான பலன் என்ன செய்கிறது அங்கே உண்டாகிறது சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போது தேவன் யார் மூலமாகவாவது நமக்கு ஒரு நன்மை செய்திருந்தா அதை என்ன செய்யணும்? நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம அநேகரை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் பெறக்கூடிய சகாயம் நமக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? கேஸ் லீடருக்காக கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா அவங்க மூலமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல மற்ற ஊழியர்கள் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நினைச்சு என்ன செய்ய சொன்னால் நல்ல கர்த்தரை சோதரிக்க நமக்கு நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தரை நன்றாக என்ன செய்யணும்? சோதரிக்கவே. அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்குத்தத்தம் என்னென்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஏனென்றால் கேட்குற எவனும் பெற்றுக் கொடுக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அப்போ இந்த ஆண்டிலே நாம் ஜெபித்திருக்கிறோம், பல காரியங்களை ஜெபித்திருக்கிறோம். நாம் ஜெபித்தால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு நன்மை செய்திருக்கிறார். சங்கீதம் 66 சங்கீதம் 19-20 வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப என்ன சொன்னார்? ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார், தள்ளல, ஏற்றுக்கொண்டார், பதில் கொடுத்து எனக்கு நன்மை செய்தார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றதை பார்க்கிறோம். இந்த ஆண்டிலே நமக்கு செய்த நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். எதுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தாரோ அதுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்யணும்? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த நன்றி சொல்கிற பழக்கமே என்ன செய்ய இருக்கிறது இல்லை. பொதுவாக வெளிநாட்டு கலாச்சாரத்தில் என்ன செய்ய சொன்னால், ஐரோப்பா கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்குமே நன்றி சொல்லி அவங்க பழகிருக்கிறாங்க. ஒரு சின்ன காரியத்தான் தேங்க்யூ 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 சொல்லுவாங்க. நம்மாக்கு என்ன செய்வாங்கன்னா ஏதாச்சும் ஒரு உதவி தான் போயிடுவான். ஒரு என்ன செய்ய மாட்டாங்கன்னா, ஒரு நன்றி சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் நிறைய பழகி வர்றாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய சொன்னால், தேவன் நமக்கு செய்த அந்த ஜபங்களை நினச்சி பார்க்கணும். நம்ம கர்த்தர் நோக்கி ஜெபித்த ஜபங்களை நோக்கி பார்க்கணும். அந்த ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் நீங்கள் ஜெபித்த ஜபத்தெல்லாம் எழுதி வச்சுருக்கிறீங்க? எதுக்கெல்லாம் ஜோம் பண்ணேன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறீங்க? எப்படி நம்ம வருஷத்தில் ஜெபிக்கிறதுக்கு எதுக்கெல்லாம் வச்சுருக்கிறோமோ அதெல்லாம் ஜப குறிப்பு வச்சுருக்கிறோமோ அதுக்கெல்லாம் கர்த்தர் கேட்ட எல்லாவற்றுக்காக கர்த்தரை என்ன செய்யணும்? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அப்போ நம்ம கர்த்தரை சோதரிக்க ஆண்டவர் நம்ம எந்த லிஸ்ட்டில் வைக்கிறாருன்னா, இவங்க நன்றி உள்ளவர்களுடைய என்றதான லிஸ்ட்டில் வைக்கிறாரு ஆண்டவர். அதுக்குரிய பலனை தேவன் நிச்சயமாகவே நம்ம தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா? 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யறாரா? ஜெயம் கொடுக்கிறார். அதனால கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் எவனும், அதை முடிங்க பார்ப்போம். தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். உலகத்தை ஜெயிக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அப்போ ஆண்டவரை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா? உலகத்தில் ஜெயிக்க முடியாதவைகள் அப்படின்னு சொன்னா மனுஷனால முடியாத ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் பாவத்தை ஜெயிக்க யாரால முடியாது. யாரால முடியும்னா தேவனால் பிறந்தவனாலே பாவத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ஏன்னா
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறபடியினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறபடியினாலே அவன் பாவத்தை என்ன செய்கிறான்? ஜெயிக்கிறான். பாவம் அவனுடைய வாழ்க்கையில் வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஆனால் அந்த பாவத்தை என்ன செய்கிறான்? அவன் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான், பாவத்தை மேற்கொள்கிறவனாக இருக்கிறான், பாவம் செய்யாதபடி தன்னை காக்கிறவனாக இருக்கிறான். ஆகினாலே கர்த்தர் இந்த காலங்களிலே நம்மை பாவத்துக்கு, எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் விலக்கி, பாவ சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம விலக்கி பாதுகாத்து நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு உதவி செய்தாரோ அதுக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரமானான். அல்லேலூயா. இது நம்மால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது, தேவனால் உண்டானது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதான். ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், அப்போ ஆண்டவர் சொல்வார், ஏய் எந்திரிச்சு போ அப்படின்னு பாரு. நீங்கள் எந்திரிச்சு போயிருப்பீங்க, அந்த பாவத்துக்கு விலைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. யாரோ ஒரு நபர் நீ அந்த ஆள்கிட்ட பேசாதன்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர், நீங்கள் தவிர்த்திருப்பீங்க, நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த கல்யாண வீட்டுக்கு நீ போகாதேன்னு கர்த்தர் மனசில் சொல்லியிருப்பார். நீங்கள் என்ன செய்திருப்பீங்க? சரி ஆண்டவரே, போகாமல் இருந்திருப்பீங்க, ஜெயிச்சிருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படியெல்லாம் ஜெயிக்க வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த பாவத்தின் மேல் கொடுத்த வெற்றிக்காக எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இன்னொரு காரியத்தையும் நம்ம நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். யோபு 1:21 நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இங்கே பார்த்தீங்கன்னா யோபு கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்றார். எப்போன்னா அவருக்கு வருகிற பாடுகள், உத்தரவங்கள், இவைகள் மத்தியிலே கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்றார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை பெறும்போது கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்றோம். உயர்வுகள் வரும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோம். தேவன் நம்மை பாதுகாக்கும் போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோம். எல்லாம் நல்லது. ஆனால் ஆண்டவர் சில சமயங்களிலே நம்ம சில பாடுகளுக்குள்ளே, உபத்திரவங்களுக்குள்ளே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். பாடுகள், உபத்திரவங்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இந்த யோபுடைய வாழ்க்கையில பாடுகள்? அவர் என்ன தப்பு செஞ்சார், என்ன பாவம் செஞ்சார்? யோபு என்ன பாவம் செஞ்சார், என்ன தப்பு, ஏன் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாடுகள்? அவர் பாவம் ஒன்றுமே செய்யலை. இவைகள் எல்லாவற்றிலையும் அவன் பாவம் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு வேதம் அழகாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்போ என்னன்னா, அவன் உத்தமத்தை, தேவன் மேல் இருக்கிறதான உத்தமத்தை விளங்க பண்ணும்படியாக அங்கே சாத்தான் என்ன செய்கிறார்னா, அங்கே சோதிக்கிறதை குறித்து என்ன செய்கிற நம்ம பாருங்க, சோதிக்கிறார். பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில், தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் பாடுகள், உபத்திரங்கள் வருகிறது. ஏன் வருதுன்னு சொன்னால், அவங்க பாவம் செஞ்சதுனால வர்றதில்லை, அவங்க சரியில்லை அதனால் வர்றதில்லை. எதுக்காக வருது? அவர்கள் எவ்வளோ உத்தமமாக இருக்கிறார்கள் என்பதை சோதித்து பார்க்கும்படியாக சில சமயங்களில் அந்த பாடுகள், உபத்திரங்கள் வருகிறது. அந்த உபத்திரங்கள் வரும்போது நம்ம என்ன செய்து சொன்னால், கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரமான, அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதான். அது ஸ்தோத்திரம் பண்ணதுடைய விளைவு என்னன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் எல்லாவற்றையும் 2 மடங்காக அவனுக்கு திருப்பி கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 மடங்கான ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்துன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்ம அதனால தான் ஸ்தோத்திரம் 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 சொல்லி கர்த்தரை என்ன செய்ய எப்பொழுதும் நம்ம ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ பரலோகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது, பரலோகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. அது என்ன கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே அதை பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா,
இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாயம் தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். அல்லேலுயா. இங்கே பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை குறித்து என்ன செய்ய பார்க்குறோம். இந்த கூட்டம் என்ன கூட்டம்னா, நல்ல கர்த்தரை துதித்து சோதரிக்கிற ஒரு கூட்டம், நல்ல துதித்து சோதரிக்கிற ஒரு கூட்டம். அப்போ பரலோகத்தில் இருப்பவர்கள் யார் அப்படி சொன்னால், நல்ல கர்த்தரை துதித்து சோதரிக்கிற அந்த ஜனங்கள் தான் பரலோகத்தில் நிச்சயமாக இருப்பாங்க. அங்கே பாருங்கள், அவங்க ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. எப்படி ஆராதிக்கனா, பெருவெள்ளத்தின் சத்தத்தை போல அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை என்ன செய்கிறார்களாம், துதித்து சோதரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதை குறித்து என்ன செய்கிற நம்ம பாருங்க. அப்போது இந்த கர்த்தரை சோதரிக்க கூட்டம் நிச்சயமாக எங்கே போகும், பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் சோதரித்து மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்குதே, அது எப்படியாயும் பரலோகத்தை போய் சேர்ந்து விடும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகினால தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தரை நல்லா துதித்து சோதரித்து கர்த்தர் நாமத்தை என்ன செய்யணும், மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லணும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே. இந்த சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவேன்னு சொன்ன உடனே எல்லாம் உற்சாகமாக சொல்லுவாங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? ஜெபம் முடிஞ்சு போச்சு, முடிச்சு போயிட்டு வாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி அநேக சமயங்கள் இந்த வசனத்தை நம்ம எப்படி மாற்றிட்டோம்னா, ஆராதனை முடிஞ்சிட்டு போயிட்டு வாங்க அப்படி சொல்கிறதுக்கு அடையாளம் நினச்சோம். இல்லை, ஏன் பரிசுத்தவான்கள் இந்த ஆராதனைகள் முடிவுகளிலே, ஜெபத்தின் முடிவுகளிலே இந்த வசனத்தை சொல்ல நமக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னால், நம்ம ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நினைத்து 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 கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்தவான்கள் இந்த பழக்கத்தை நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆகினால நம்ம ஆத்துமாட்ட எப்போதும் சொல்லணும், என் ஆத்துமாவே கர்த்தரை சும்மா இருக்காத, பக்கத்தில் சும்மா இருக்காத, ஊமையாக இருக்காத. ஆமாம், காய்ச்சல் வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, சளி வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. தலை வலிச்சாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, போக்கிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, வருகையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, சாப்பிடும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, சமையல் பண்ணும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, வேலை செய்யும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, நல்லது நடந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, தேவ மகிமையும் தேவ ஆசீர்வாதமும் உங்களையும் உங்கள் இல்லங்களையும் அது நிரப்பும். வருஷங்களை அது நன்மையினாலே முடிசூட்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவது. அவ்விதமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் எழுதி நின்ற வண்ணமாக கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய கிருபைகளை எண்ணி, கர்த்தருடைய இரக்கங்களை எண்ணி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். ஈசனம் என்மேல் நீ வைத்த கிருபை எத்தனை பெரிதையா, ஈசனம் என்மேல் நீ வைத்த கிருபை எத்தனை பெரிதையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஏசையா. நன்றி சொல்கிறேன், நன்றி
ஹalleluya. கர்த்தர் இந்த வருஷம் முழுமையும் உங்களை பாதுகாத்தாரா? உங்க வியாதியெல்லாம் சுகமாக்குனாரா? உங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சாரா? உங்க தேவையெல்லாம் கர்த்தர் சந்திச்சாரா? ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பினாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தினாரா? அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தாரா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்தாரா? அல்லேலூயா. சத்துருடைய கையிலே கர்த்தர் நம்மை ஒப்புக்கொடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொண்டாரா? நல்ல 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 கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஷதல ரகபல தலரபா. ஹalleluya. ஷகபபபப. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். ஈசனமென்னே ஜீவத்த கிருபை எத்தனை பெரிதையா. ஈசனமென்னே ஜீவத்த கிருபை எத்தனை பெரிதையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி இயேசையா. நல்ல கரங்களை தட்டி எவ்வளவு நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ அவ்வளவு நல்ல கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஆண்டவர் நல்லவராயிருந்தீர், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராயிருந்தீர், எங்களை பாதுகாக்கிறவராயிருந்தீர், எங்களை சுகமாக்குகிறவராயிருந்தீர். கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் எங்களை வெட்கப்படாமல் நடத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு கிருபை தந்தீர் ஆண்டவரே. நீ பாராட்டின சகல கிருபைகளுக்காக, ஆவிக்குரிய கிருபைகளுக்காக, ஆவிக்குரிய மகிமைகளுக்காக, எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹalleluya. Glory to God. பக்கத்தில் கையை பிடிச்சு ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற கர்த்தாவே ரட்சிப்புக்காக, அபிஷேகத்திற்காக, சபைக்காக, தேவ ஊழியருக்காக, நீ கொடுத்த குடும்பத்திற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. கையை பிடிச்சு நல்ல ஹalleluya. கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிற சகலத்துக்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மேன்மைக்காக, பொருளாதார மேன்மைக்காக, குடும்பத்திற்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, எல்லாவற்றுக்காக நன்றி 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 ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் இந்த வருஷத்தில் நமக்கு செய்த பெரிய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு அழகான ஒரு காம்பவுண்ட் சுவரை சர்ச்சு கட்டி பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹalleluya. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஹalleluya, 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 ஹalleluya. Glory to God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்கு பின்பதாக தேவ மனிதர்கள் ஊழியக்காரர்கள் இளைப்பாறுவதற்கு இடங்களை, நமக்கு ஒரு இடத்தை நமக்கு ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே நீ நல்லவர் 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 நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறேன். ஹalleluya. எங்கள் குடும்பங்களை நீ ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் நீ நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நல்ல பிதாவை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆண்டின் முடிவிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் ஆராதனைகளில் கர்த்தாவே நீ எவ்வளவு நல்லவர், எங்களுக்கு எவ்வளவாய் நன்மை செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைத்து, சில காரியங்களை நினைத்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமா எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருக்கட்டும், உம்மை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் ஒருபோதும் மறவாதபடி
நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிற இருதயத்தை எல்லாருக்கும் தரவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இரவில் நடக்க போகிற பழைய வருட புது வருட ஆராதனைகளிலே உம்முடைய பிரசன்னமும் ஆளி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை, செக்கினா மகிமை ஆண்டவரே இந்த நாளிலே இந்த ஆலயத்தை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தராகிய தேவனுடைய கிருபை நிறைவாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வந்த எல்லாரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையை மறவாதே. ஆமென்.